வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இங்க சொல்லப்படுகிறது 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்றாரு, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர் தம்முடைய ஆவிகளை என்ன செய்யறாரா, ஆவியினாலே ஒரு மனிதனுக்கு என்ன செய்யறாரு, சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவர் தான், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போதுதான் சகல சத்தியத்துக்குள்ள ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் போவேன், அதுக்கு பிறகு உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்காக நான் அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தையும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். அப்ப அந்த ஆவியானவர் சத்திய ஆவியாகிய அந்த தேற்றரவாளன் உங்களை நடத்துவார்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஆவியானவர் தான் நாம் தேவனுடைய ஆவியோடு கூட நம்ம இசைந்து நம்ம செயல்படும் போது அந்த ஆவியானவர் நமக்கு காரியங்களை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து என்ன பண்றாரு, அறிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, யோசேப்பு பாத்தீங்கன்னா, அப்ப யோசேப்புக்கு அந்த அவர் இருக்கும்போது, அந்த சிறையில் இருக்கும்போது, அந்த அரண்மனையில பார்வோனுடைய அரண்மனையில வேலை செஞ்ச 2 பேர் என்ன பண்றாங்க, அவங்கள விசாரிக்கிறதுக்கு இவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனா ஒப்பு கொடுத்திருக்கும் போது அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அவங்க 2 பேரும் வெவ்வேறு விதமான சொப்பனங்களை காண்றாங்க. ஆனா காணும் போது அதுக்கு ஏன் நேற்று இருந்தது மாதிரி இல்லை உங்க முகங்க, துக்க முகமா இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது அப்ப என்ன பண்றாங்க, நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஒருத்தர் சொல்றாரு அந்த சுயம்பாகி. அதுக்கடுத்து பானபாத்திரக்காரன் நானும் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு அப்படி என்ன பண்ணாங்க 2 பேரும் சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா, அப்ப இதுக்கு இந்த சொப்பனத்தை கண்டோம், ஆனா இதுக்கு அர்த்தம் தெரியல, அதனால ஒரு துக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப யோசேப்பு சொல்றாரு, அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறவர் கர்த்தர் அல்லவா, தேவன் அல்லவான்னு சொல்லி சொல்றாரு. தேவனை உயர்த்தி சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இவங்க சொப்பனத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. சொன்ன பிறகு அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை எல்லாம் சொன்னார். யோசேப்பை எப்படி சொன்னாரோ அதே போல நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை கண்ட போது அப்ப பாத்தீங்கன்னா, அதுக்கு அர்த்தத்தை சொல்றதுக்கு எகிப்து தேசத்துல எங்கேயுமே ஒரு மனுஷனும் இல்லை. எல்லாம் ஜோசிக்காரர், மந்திரவாதிகள், எல்லாம் குறி சொல்றவங்க எல்லாரையும் கூப்பிடுறான். ஒருத்தரும் என்ன பண்ண முடியல, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லவே முடியல. ஆனா சிறையில ஒருத்தர் இருக்காரு, யோசேப்புன்ற ஒருத்தர் இருக்கான், ஒரு அடிமை. ஆனா அவன் சொல்ற மாதிரியே நடக்குது அப்படின்னு உடனே அப்போ என்ன சொல்றாரு, நீங்க ஒரு காரியத்தை நீங்க அவங்ககிட்ட சொல்லாதீங்க, அவனை சொல்லாம அவனை அழைச்சிட்டு கொண்டு எனக்கு முன்னாடி நிறுத்துக்கின்றாரு. அப்ப பாருங்க, யோசேப்பு அதே மாதிரி கொண்டு வரும்போது அவன் சொல்றான், ஒரு சொப்பனத்தை சொல்றாரு. பார்வோன் என்ன சொன்னீங்க சொல்லுங்கன்னும் போது ஒரு சொப்பனத்தை சொல்றாரு. சொன்ன உடனே இன்னொரு சொப்பனத்தையும் கூட ஆண்டவர் கொடுத்துருப்பாரு உனக்குன்றார். ஆமென், அல்லேலூயா. அது சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தை சொல்றதுக்கு தேவன் தான் அந்த அர்த்தத்தை எல்லாம் என்ன பண்றாரு, சொல்றாருன்னு சொல்லி தேவனை அந்த இடத்துல மையப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப உடனே அந்த மறைபொருள் எல்லாம் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி கொடுத்து அந்த காரியத்தை என்ன பண்றாரு சொல்றாரு. சொன்ன உடனே அதே போல கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த தேசத்துல அனுமதிச்ச அந்த காரியங்களை கர்த்தர் யோசேப்பு மூலமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே நடந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் அதனுடைய எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆண்டவர் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். அந்த ஆழங்களை என்ன பண்றாரு, தம்முடைய ஆவினாலே, தம்முடைய ஆவியானவரோடு கூட இசைந்திருக்கிற நம்முடைய மக்களுக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. அதான் மத்தேயு புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அவர் சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்த பட்டணத்துல இயேசு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் தம்முடைய சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை நோய்களையும் நீக்கவும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து என்ன பண்றாரு, 12 அப்போஸ்தலர்களை என்ன பண்றாரு, அவங்க நாமங்களை ஆண்டு சொல்லி அனுப்புறாரு. அப்படி போகும்போது ஒவ்வொரு பட்டணத்துல போகும்போது உங்களை ஏற்றுக்கொண்டா என்னை ஏற்றுக்கொள்வான்,
உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என் வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்றலாம் சொல்லி என்ன பண்றாரு, சொல்லி அனுப்புறாரு. அப்படி சொல்லி அனுப்பும் போது அப்ப அங்க சொல்றாரு, அவர்களுக்கு நீங்க என்ன செய்யப்படாதீங்க. அங்க சொல்றாரு 25வது வசனம், சீசன் தன் போதகனை போலவும் வீட்டு எஜமானையே பெயல்சபூல் என்று சொன்னார்களானால் ஆமென் சொல்லுங்க. அப்ப பிசாசு பிடிச்சவன் சொல்லி ஏசுனரவே சொல்றாங்கன்னா உங்களை சொல்றது எவ்வளவு அதிகம் அப்படின்றத என்ன பண்றாரு, சொல்லி அனுப்புறாரு. அதனால யாரா அப்படி சொன்னா கூட நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். அப்ப பாருங்க, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெளியாக்கப்படாத மறைபொருள் ஒன்றுமே கிடையாது, அறியப்படாத ரகசியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறத நீங்க வெளிச்சத்துல போய் சொல்லுங்க, காதுல கேட்கறத நீங்க வீடுகளில் போய் என்ன பண்ணுங்க, பிரசத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க, சத்தியத்தை போய் சொல்ல மாட்டாங்க. இங்க எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் போய் என்ன பண்ணாங்க, துடுபடுத்தி தர்றது நம்ம ஆட்கள். அதெல்லாம் ரொம்ப தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை சொல்றதுன்னா சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்க சர்ச்சில் வாங்க, இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது, இப்படி அடையாளம் நடக்குது, இந்த கிரியை வந்து இப்படி, ஏன் நீங்க அங்கங்க போய் பணத்தை செலவழிக்கிறீங்க, இங்க வாங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ண, நாங்க ஜெபம் பண்றோம், எங்க ஜெபம் பண்ணா எங்க சபைக்கு வந்து பாருங்க, ஜெபம் பண்ணா உங்களுக்கு விடுதலை தரோம், இதை போய் சொல்ல மாட்டாங்க. அவதூறான வார்த்தைகள் ஏதாவது ஒண்ணுன்னா அதை கொண்டு அப்படியே உடனே இப்படியா அப்படியா அப்படின்னு போய் அதை தீவிரமா சொல்லுவாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் வந்து சொன்னா சர்ன்னு கோபம் வரும். கோபம் அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்க சொன்னார், யாக்கோபு புத்தகத்துல வாசிக்கும் போது யாக்கோபு அந்த அப்போஸ்தலன் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல அங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் பிரியமான சகோதரரே யாவரும் நீங்கள் கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா, தீவிரமா இருக்கணும். சத்தியத்தை கேட்கறதுக்கு தீவிரப்படணும். யாருன்னா ஏதாவது ஒண்ணு சொன்னா அது என்னது சொல்லு, கொஞ்சம் அது சொல்லு, இல்லைன்னா மண்டை வெடிச்சு போடுற மாதிரி அதை போய் நோண்டி கேட்டு இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா சத்தியத்தை கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும், தீவிரம் காட்டணும். நம்ம பேசுறதுல கூட ரொம்ப பொறுமையா பேசணும். சில சொல்லுவாங்க, எலும்பில்லாத நாக்கு என்னன்னாலும் பேசணும், எதுனாலும் பேசிடலாமா, அதுக்காக எப்படி பேசக்கூடாது, அடக்க ஒடுக்கமா பேசணும், பார்த்து பேசணும். சில சொல்லுவாங்க நைட் டைம் பார்த்து பேசணும், அக்கம் பக்கம் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால பேசுறதுல கூட எப்படி இருக்கணும், பொறுமையா இருக்கணும். ஆமா, கோபம் ஏதாவது ஒண்ணு சர்றன்னு அப்படியே சுருக்கணும் கோபம். இது கோபம் படுறதுல, அது கோபிச்சுக்கிறதுல தாமதமா கோச்சிக்கணுமா. ஆமே, கேட்கறதுல மட்டும் தீவிரப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறோம், இந்த சத்திய வசனத்தை இந்த சத்திய வசனத்தை கேட்கிறவனும் பாக்கியவான், அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான், வாசிக்கிறவனும் பாக்கியவான், கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியவான் சொல்ற. காலம் சமீபமா இருக்குதுன்ற. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கிறவனும் பாக்கியவான், கேட்கிறவனும் பாக்கியவான், கை கொண்டு நடக்கிறவனும் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நம்ம கோச்சிக்கிறதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண, தாமதமா இருக்கணும். ஆக இப்போ பேசுறதுல பொறுமையா பேசணும், அப்போ வந்து கேட்கறதுல தீவிரம் காட்டணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கேட்கறத வந்துட்டு நம்ம சத்தியத்தை பேசும்போது சத்தியத்தை கேட்கணும், அப்பதான் நம்ம பாக்கியவதிகளா மாற முடியும். நம்ம பேசும்போது வந்துட்டு இந்த சத்திய வசனத்தை கேட்காம நம்ம அங்கங்க யாரா பேசுறதே நாம ஒரு பேசின்னு இருப்பாங்க. இப்படி பேசியிருந்தா நம்ம எங்க பாக்கியவான்களை வர முடியும். ஆமென். அல்லேலூயா. அதனால வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதே நீங்க வெளிச்சத்துல போய் சொல்லுங்க. அதனால வந்து சொல்றாரு, காதுல கேட்கறத நீங்க வீடுகள் மேல போய் என்ன செய்யுங்க, ரசத்தப்படுத்துங்க, போய் அங்க சொல்லுங்க ஆண்டவருடைய வார்த்தையை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. அதே உபாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா திவ்ய உபதேச கண்டமும் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லைன்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு உபாகம புத்தகத்துல 29ஆம் அதிகாரம், திவ்ய உபதேச கண்டமும் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன சொல்றன்னா, மறைவானவைகள் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கே உரியவைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மறைவா இருக்குதா, அது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியது. ஆமென். அப்ப கேள சொல்றாரு, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும்
என்றென்றைக்கு உரியவைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றார்? நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகளாக வச்சிருக்கிறார். நிறைவா இருக்கிறத நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கிடையாது. அது கர்த்தர் நமக்கு ஆழங்களையே என்ன பண்ண வெளிப்படுத்தி தருவார். அவர் எதை என்ன வெளிப்படுத்துவாரோ தருவார். பாருங்க, அன்னைக்கு சாமுவேல் வந்து என்ன பண்ண கர்த்தருடைய சமூகத்துல வளர்ந்து கொண்டிருந்தான். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய சமூகத்துல வளர்ந்திருந்தான். ஏலி தேவனுடைய ஆசாரியனுடைய இருக்கும்போது அவன் வந்து கர்த்தருடைய வீட்டுல என்ன பண்றான்? வளர்ந்து கொண்டிருந்தான். ஆனா ஆசாரியனுடைய வேலைகளை வந்துட்டு என்ன பண்றான்? அவனுடைய பிள்ளைகள் தவறு செய்யறத அவங்க வந்து என்ன பண்றாரு? சாமுவேல் குழந்தை பிள்ளை கிட்ட வந்து என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்குறாரு. அவனை எழுப்புறார், எழுப்பி அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சாமுவேல் என்ன பண்றாரு? உடனே அதுக்கு பிறகு அவன் கற்றுக்கணும் என்ன பண்றான்? போய் கேட்க, என்னை கூப்பிட்டீங்களான்னு கூப்பிடுறாரு. ஆனா ஆண்டவர் கூப்பிடுறாரு. அது சொல்றதுக்கு ஒரு காரியத்தை சொல்றதுக்கு தான் ஆண்டவர் எழுப்புறாரு. எழுப்பும் போது அவர் என்ன பண்றாரு? ஓடுறாரு. ஓடி ஏலிக்கிட்ட கேட்கிறாரு, ஆசாங்கிட்ட, என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல, நான் கோப்பல போய் படுத்துக்க அப்படின்றாரு. மறுபடியும் கூப்பிட்டீங்களான்னு போய் கேட்கிறாரு. மறுபடியும் போய் படுத்துக்கின்றாரு. மறுபடியும் 3வது முறை கூப்பிடும் போது கடவுள் இவர் என்ன பண்றாரு? ஏதோ எழுப்பி இவர்கிட்ட சொல்றதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இவனை எழுப்புறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கினே நீ மறுபடியும் போய் படுத்துக்கும் போது மறுபடியும் அதே சத்தத்துல சாமுவேலே கூப்பிட்டா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கூறார். அதே மாதிரி சொன்னார். கர்த்தர் வந்துட்டு என்ன பண்றாரு? அவனுடைய காரியங்கள் எல்லாம், மறைவானங்கள் எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது தான் நம்ம வந்து என்ன பண்ணாரு? மறைவானவர்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து மறைவானவர்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கணும்னா அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கணும். அப்ப அவருடைய அந்த ஏக்கம் என்ன பண்ணணும்? இருக்கும்போது, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என் போராட்டம், என் பிரச்சனை, என் நெருக்கம், ஏன் எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா தேவ சமூகத்துல நம்ம காத்திருந்தா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால மறைவானவர்கள் கர்த்தருக்குரியது. அது வந்துட்டு அந்த வார்த்தைகள் வந்துட்டு என்ன பண்றோம்னா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியதா கர்த்தர் வச்சிருக்கிற நியாயப்பிரமாண வார்த்தைகளை. ஆமென். அப்ப வந்துட்டு அதான் எபிரேயர் நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம். அந்த ஆத்தியோன் எழுதும் போது சொல்றாரு. வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருவனும் இல்ல, நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருத்தனுமே கிடையாது. யார் அவருக்கு மறைந்து நம்ம இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்குதான்? நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்குது. அவருக்கே நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் வந்துட்டு ஆதாமே நீ எங்க கேறன்னு கேட்கும் போது அவன் விருட்சங்களுக்குள்ள ஆண்டோடைய சத்தத்தை கேட்கறான். ஆனா விருட்சங்களுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறான். ஆனா வந்து நாங்க வந்துட்டு ஏன் அங்க வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா, நாங்க வந்துட்டு எங்க கண்கள் திறக்கப்பட்டது, நாங்க நிர்வாணியா இருக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப உனக்கு நிர்வாணின்னு சொல்லி உனக்கு அறிவித்தவன் யாரு அப்படின்றத என்ன பண்ண சொல்லும் போதுதான் அப்ப வந்து என்ன பண்றாங்க? இப்படி வந்துட்டு ஏவாள் வந்து ஒரு கனியை கொடுத்தா அதை நானும் சாப்பிட்டேன், அவளும் பூசத்தான் நானும் பூசத்தோம், என் கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நிர்வாணியா என்ன பண்றது? அது வந்து என்ன பண்ண நிர்வாணியா இருந்தா கூட என்ன பண்றாரு? ஆண்டவர் வெளியரங்கமா கொண்டு வர. ஆமென். அதான் வந்து சொல்றாரு. வாசிக்கலாம். அப்ப சங்கீதத்துல 78வது சங்கீதத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அப்ப அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. வாசிக்கலாம். சங்கீதம் 78வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ காலத்தினுடைய மறைப்பொருள்களை நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப மறைப்பொருளை கர்த்தராகிய தேவன் நமக்கு என்ன செய்யறாராம்? வெளிப்படுத்துகிறவர். ஆமென். அப்ப அது தம்முடைய வாயை ஊமையினாலே திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை நான் வெளிப்படுத்தும். அப்ப மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறோம் நம்முடைய ஆண்டவன். ஆமென். அல்லேலூயா. இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறது தான் வாசிக்கும் போது தானியேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 2ஆம் அதிகாரம். தானியேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல தானியேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்ப மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களிலே சம்பவிப்பதை
அப்ப ஆண்டவர் இந்த நேபுகாத்த நேச்சாருக்கு கடைசி நாட்கள்ல ஆண்டவர் என்ன சம்பவிக்க போதோ அதை தான் ராஜாவுக்கு, நேபுகாத்த நேச்சர் ராஜாவுக்கு என்ன பண்ணிருக்காரு, தெரிவிச்சிருக்காரு, அந்த மறைபொருளை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு தானியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொல்றாரு. உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல உம்முடைய தலையில உண்டான தரிசனங்களும் என்னன்னா, அப்படி வந்து ஒரு சிலையை உண்டாக்கி அந்த சிலை வந்துட்டு தலை, அந்த சோல்று இதெல்லாம் வந்து அந்த இடுப்பு வரைக்கும் இதனுடைய சரீரங்கள், அதனுடைய தொடைகள், அதுக்கடுத்தது பாதங்கள், ஆகவே இந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் அந்த வந்துட்டு என்ன பண்றாரு, இதெல்லாம் ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்த காரியம் சொல்லி ஒரு என்ன பண்றாரு, அந்த காரியத்தை குறித்து சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப அதை நம்ம இப்ப சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அதனால வந்து நான் வேற லைனுக்கு போயிடும். அதனால அந்த காரியத்தை குறித்து நம்ம வந்து படிக்கலாம் இடைப்பட்ட சாயங்கால ஜபங்கள்ல. அதனால இப்படிப்பட்டதான அந்த ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்து என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு சிலை வடிவத்துல ஆண்டவர் என்ன பண்ண அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தைகளும் அப்ப வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுச்சு, அந்த வார்த்தைகள் தெரிஞ்சது அந்த நேபுகாத்த நேச்சருக்கு. அந்த வார்த்தைகளை வந்துட்டு அர்த்தத்தை தெரியாத அவன் இருந்தாரு. அப்ப மறைபொருளை தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்து அதை என்ன பண்ணாரு, அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப மறைபொருளை வெளிப்படுத்துகிறவா நம்முடைய ஆண்டவர். ஆமேன். அப்ப எபேசியர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க பவுல் எபேசியர் சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அது என்னவெனில், அப்ப சொல்றாரு, அது என்னவென்றால் புறஜாதிகள் சுவிசேஷத்தினால உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய சுவிசேஷத்தினால உடன் சுதந்திரமாயும் ஒரே சரித்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமா நம்ம இருக்கிறோன்றதுக்கு இந்த ரகசியத்தை எனக்கு என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தி கொடுத்தாருன்றத பவுல் வந்து என்ன பண்றாரு, எபேசியர் சபைக்கு சொல்றாரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு? சங்கீதத்துல வாசினா, சங்கீதம் 25வது சங்கீதத்துல நீங்க வாசிக்கும் போது, சங்கீதம் 25வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ, அங்க வந்து சொல்றாரு, சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை கீழே சொல்லுவார் பாருங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்துல இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. யார் ஆண்டுக்கு பயப்படுறாங்களோ அவங்க கிட்ட தான் அவருடைய ரகசியத்தை என்ன பண்றாரு, சொல்லி கொடுப்பார். ஆமே. அதனால வந்து அப்ப அவருக்கு பயந்தவர்களிடத்துல கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கடைசி காலத்தினுடைய மறைபொருளை நேபுகாத்த நேச்சாருக்கு வெளிப்படுத்தினதை தானியேல் அந்த மறைபொருளை என்ன பண்றார், வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப தானியேல் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, தானியேல் 10ஆம் அதிகாரம் அங்க என்ன சொல்றதுன்னா 1வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். 3ஆம் வருஷத்துல பெல்ஷாத்சார் என்ற பெயரிட்டப்பட்ட தானியேலுக்கு வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் அந்த காரியத்தை அவன் கவனித்து, ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பாருங்க, தானியேல் வந்துட்டு அந்த காரியத்தை கவனித்து அந்த தரிசனத்தை அறிந்து கொள்ளும்படி தானியேலுக்கு என்ன பண்ணது, இந்த சத்தியம் வெளிப்பட்டது. ஆமே. அல்லேலூயா. அப்ப கடைசி காலத்தினுடைய காலத்தை குறித்ததான காரியத்தை என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதுக்காக 3 வார காலமா வந்து என்ன பண்றாரு, 21 நாட்களா அவர் அப்ப வந்து என்ன பண்ணல, அவர் ருசிகரமான அப்பத்தை புசிக்கவும் இல்லை, இறைச்சியோ திராட்சை ரசமோ என் வாய்க்குள்ள போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லைன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி கட்டுப்பாடோடு கூட அந்த 21 நாட்கள் 3 வார காலமாக தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தாராம். கர்த்தர் அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை வந்துட்டு அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்ப வந்து அப்ப சீலோவிலே தரிசனம் தந்தவர் அவர்தான்.
சீலோவில தம்முடைய வார்த்தையினால சாமுவேலுக்கு தம்ம என்ன செய்தாராம், நான் யாருன்றதை வெளிப்படுத்தி காண்பிச்சாராம். ஆமேன் சொல்லுங்க. அப்ப மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவன் கர்த்தர் தான். ஆமேன் சொல்லுங்க. அப்ப தானியேலுக்கும் அப்படி காண்பிச்சாரு, சாமுவேலுக்கும் அப்படி காண்பிச்சாரு, பவுல் அப்போஸ்தலனுக்கும் அப்படி மறைவான பொருட்களை என்ன பண்ற, மறைப்பொருளை வெளிப்படுத்தி காண்பிச்சார். அப்படி நாமும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அந்த மறைப்பொருள்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு இவைகளெல்லாம் வெளிப்படுத்துறாருன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதுற சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தே தன்னுடைய சொந்த வாயினால் என்ன சொல்றாரு, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை யார் கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்துல அவன் அன்பா என்னிடத்துல அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அவன் அன்பா இருக்கிறான், நானும் அவனிலே அன்பார்ந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவன் சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துவார், அவருடைய அன்பிலே அன்புக்கூறு, அவரில் அன்புக்கூறுகளுக்கு அந்த அன்பை என்ன பண்ணுவாரு, அவரை தன்னை வெளிப்படுத்துவாராம். ஆமே, அவரவே வெளிப்படுத்தினாராம். அப்ப பாருங்க, ஆண்டுடைய சமூகத்துல பாருங்க, மோசே என்ன பண்றாரு, தேவ சமூகத்துல என்ன பண்றாரு, அவரோடு கூட இருந்ததுனால, அன்பு செலுத்தினதுனால அதிகமா, அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதனால ஒரு சிநேகிதன் என்ன பண்ண, அவர் சொன்னாரு, அதாவது என்னாகம புத்தகத்துல சங்கியாகண்டம 12 அங்க 7வது வசனம் 8வது வசனம் சொன்னாரு, அவன் என் வீட்டுல எங்க உண்மை உள்ளவன், அவன் கூட மறைபொருளா இல்ல, முகமுகமாகவும் பிரதிச்சமாகவும் நான் அவன் கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யாருக்கு, அவரில் அன்புக்குறவர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவாராம். இரண்டாவது யாருக்கு வெளிப்படுத்துவானா, வாசிக்கலாம். சங்கீதம் 49வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 49வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். என் செவியை அப்ப ஊமை மொழிக்கு சாய்த்து என் மறைப்பொருளை, அல்லேலூயா, அப்ப சுரமண்டலத்தை மேல் வெளிப்படுத்துறாரு. அப்ப இது யாருக்கு அப்படின்னா, யாருக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்துவாரா, அவரை பாடி யார் துதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவாராம். ஆமே, அல்லேலூயா. நம்ம பாடி துதிச்சு கொண்டிருக்கும் போதே கர்த்தர் தம்முடைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். நம்ம யார் வரான், யார் போறான், என்ன பண்றான், அவன் கையை தட்டனா நம்ம கையை தட்டணுமா, அவனை இவனை பார்த்துருந்தா அந்த வெளிப்பாடு நமக்கு எங்கிருந்து வரும். ஆமே, நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு ஐக்கியத்தை அந்த கொஞ்ச நேரம் ஆகில நம்ம என்ன பண்ணோம், அப்படி உறவு வைக்கும் போது கர்த்தர் அந்த பிரசன்னரா இறங்கும் போதே கர்த்தர் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவரில் அன்புக்குறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வெளிப்பாடுகளை என்ன பண்ணார், மறைபொருளை வெளிப்படுத்துவார். இரண்டாவது பாடி துதிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா. தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, தானியேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அங்க சொல்ற, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய், அப்ப சொல்ற, தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து, அப்ப இரக்கம் கேட்கறதுக்காக ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாங்க, தானியேலும் அவருடைய தோழர்னா யாரு, சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோவும் மற்ற பாபிலோனில் இருக்க சில ஞானிகளோடு கூட என்ன பண்றாங்க, சேர்ந்துக்கிட்டு அந்த ஞானத்தோடு கூட என்ன பண்றாங்க, ஞானிகளோடு கூட அழிக்காதபடிக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிற அந்த தேவனை நோக்கி என்ன பண்ணாங்களாம், இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணாங்களாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கேட்கும் போது ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை என்ன பண்ணாரு, அந்த ராக்காலத்துல வாசிக்கலாம். அந்த வசனத்தை கீழே வாசிக்கும் போது, அனனியா மிசாவேல் அசரையா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவங்க ஆண்டவர் அந்த காரியத்துக்காக என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்றாங்க. கூடி ஜெபம் பண்ண உடனே மறைபொருளை கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மறைபொருள் வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா. தானியேல் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது,
அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறது அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்துல தங்கும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த மறைபொருளை என்ன செய்றாரு? வெளிப்படுத்துறார். அவரில் அன்புக்கூறர்களுக்கு, பாடி துதிப்பவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆமோஸ் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் யாருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவாராம்? தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாராம். ஆமென். அப்படி ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? இப்படி வாக்கு கொடுத்திருக்கார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சம்பவத்தை பாத்தீங்கன்னா, சூரியமேலுக்கு பிள்ளை கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தார். இவனுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு வீட்டை மேல வந்துட்டு மேல் வீடை கட்டி வச்சுக்கிறா, ஒரு அறையை கட்டி வச்சுக்கிறா, அறையை கட்டி நமக்கு நாற்காலி மேஜை எல்லாத்தையும் கட்டளை எல்லாத்தையும் ஒரு ஊழியக்காரன் நான் வரும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு பணிவிட பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு அறையை கட்டி இப்படி எல்லாம் வச்சுக்கிறாள். அதனால அவளுக்கு எதையாகி நான் வருவாராம் போவாராம். எலிசா வரும்போது போகும்போதெல்லாம் அங்க வந்து தங்குவாராம். அதுக்காக அந்த அறையை கட்டி வச்சிருந்தாலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, வந்திருக்காரு போய்க்காரு, அவ வீட்டு காரியத்தை பத்தியுமே ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. 1 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், உங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்ப வந்து 2 ராஜாக்கள் சாதி அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்தாராம், போனாராம், சாப்பிட்டாராம். ஆனா அங்க தூங்கிட்டு போயிருக்காரு. ஆனா அவங்க வீட்டு காரியத்தை குறித்து ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மனுஷனை பார்த்த உடனே, நீ என்ன வேலை செய்ற, எந்த ஊரு, உன் பொண்டாட்டி என்ன பண்றாங்க, உனக்கு எத்தனை பேர்ல, என்னென்ன சென்சஸ் எடுக்கணும் அவ்வளவே எடுத்துடுறாங்க. ஆமென். ஆனா அவர் வந்தாரா போனாரா தங்கினாரா, தங்கும் போதெல்லாம் அவருக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்களாம். அவருக்கு ஒரு மேல ஒரு அவங்க இருக்கிறதுக்கு மேல ஒரு வீட்டை கட்டி ஒரு அறையை கட்டி அதுல மேஜை நாற்காலி கட்டில எல்லாத்தையும் அவருக்கு தேவையானதெல்லாம் வந்து அங்க வச்சுக்கிறார். அப்படி சொகுசா வச்சுக்கிறாரு. ஆனா இவ வந்து சாப்பிட்டு தான் போய்க்கிறாரு. அவளை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்கணும். இப்ப சொல்றாரு கேயாசி கிட்ட, எலிசா சொல்றாரு, இவன் வந்துட்டு இந்த சூனியம்மாள் நமக்கு எவ்வளவு வந்து உதவி செய்யறாள், இவளுக்கு நம்ம எதாவது செய்யணும், நான் ராஜா கிட்ட ஏதாவது அவளுக்காக எதனா பேசணுமா கேளு அப்படின்னு சொன்னா, அப்பதான் கேயாசி சொல்றாரு, அவளுக்கு புள்ளையே கிடையாது, இந்த புள்ளை இல்லாத கூட அவருக்கு தெரிவிக்கணும். ஆமே, புள்ளையே இல்ல, புள்ளை இல்லையா, அப்போ அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, உற்பத்தி காலத்திட்டத்துல உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் அபத்தமெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா எல்லாம் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுறாரு. ஆமே. அதே போல குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்ப குழந்தைய கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவன் வந்து என்ன பண்ணிட்டா, வேலை செஞ்சுட்டு கல்லணை காட்டுல வேலை செஞ்சுக்கிறா. வேலை செஞ்சுக்கும் போது அப்பெல்லாம் நம்ம ஊருகளில் கூட அப்படித்தானே, அங்க கல்லணை காட்டுல வேலை செய்யும் போது அங்கே எதனா ஒரு உரிய போட்டு ஒரு புடவை கட்டி அங்கேயே குழந்தைய கட்டிட்டு அங்க வேலை செஞ்சுப்பாங்க. ஆமே. இங்க எப்படி எங்க ஊர் பக்கமெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கும் போது வேலை செஞ்சுட்டு வந்து பால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்து பார்த்தா குழந்தை செத்து போய்க்குது. அல்லேலூயா. குழந்தை செத்து போய்க்குது. செத்து போன குழந்தைய இவ பண்ற பாருங்க, இவருடைய காரியத்தை பாருங்க. அவருக்கு குழந்தை வந்துட்டு இருக்கிறதே தெரியாதே, எத்தனையோ முறை வந்தாரு போனாரு தங்கினாரு சாப்பிட்டாரு எல்லாம் பண்ணாரு, குழந்தைக்கிறதே தெரியல. இப்ப குழந்தைய கொடுத்தாச்சு, உனக்கு உற்பத்தி காலத்திட்டத்துல ஒரு குழந்தை வரும்னு சொல்ல கொடுத்தாச்சு. ஆமே. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப இந்த குழந்தைய சாகிறத வந்துட்டு இங்க வசனம் சொல்லுது, தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்ய மாட்டாராம். ஆமே. இப்ப பிள்ளை செத்து போச்சு. இப்ப வந்து பாக்குற இவ பாருங்க, இவ கதையை பாருங்க. இவ வந்து என்ன பண்றா பாக்குறா, குழந்தை செத்து போய்க்குது. என்ன பண்றது? உடனே அவ எதுவுமே பண்ணல, புருஷனுக்கும் சொல்லல, யாருக்கிட்டையுமே சொல்லல. நேர புள்ளை எடுத்தா நேர தூக்கின்னு போனா தான் வீட்டுக்கு மேல யாருக்கு எலிசாவுக்காக ரூமுக்கு அறையை கட்டி வச்சுக்கிறா, அந்த அறையில அந்த பெட்ல கொண்டு போய் அந்த குழந்தை கெடுத்துட்டா. கெடுத்துட்டு நேர கீழே இறங்கி வந்துட்டு சொல்றா, இப்ப 2 வேலைக்கார கூப்பிட்டு சொல்றா, எங்க புருஷன்கிட்ட போய் நான் கர்மேல் பர்வதத்துல இருக்கிற எலிசா கிட்ட தேவனுடைய மனுஷங்கிட்ட நான் போறேன், அதனால போயிட்டு வர வேண்டிய வேலைக்கு இது போயிட்டு வரேன், அதுக்கு என் கூட ஒரு 2 பேர் அனுப்புன்னு சொல்லி போய் உத்தரவு கேட்டு வந்தான். ஆமே. அவர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து அமாவாசை இல்ல, இன்னைக்கு ஓய்வு நாள் இல்லையே, இன்னைக்கு என்ன தேவனுடைய மனுஷனை போய் சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன வேலைக்குது அவர் சொல்றாரு. ஆமே. அப்ப சொன்ன உடனே இல்ல ஒரு வேலை இருக்குது, அவர்கிட்ட நான் போக வேண்டிய வேலைக்குது, யோ உன் புள்ள செத்து போய்க்குது அதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை.
அவன் எப்படிப்பட்ட பாரு, ரகசியத்தை மறைக்கிற பாரு. ஆமே. உடனே அப்ப சொல்லிட்டு உடனே சரி அப்படிதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. போயிட்டு தூரத்துல அவன் வரத்த மேல கர்மேல் பர்வதத்துல இருந்து பாக்குறாரு. பார்த்துட்டு போயிட்டு பாருங்க, சூனேமால் வரா, நீ போயிட்டு என்ன பண்ண, கேச சொல்றாரு, போயிட்டு அவளை விசாரிப்போ அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு விசாரிக்க சொல்றாரு? நீ சுகமா இருக்கிறியா? உன் புருஷனும் சுகமா இருக்கிறானா? உன் பிள்ளைகள்லாம் சுகமா இருக்கிறாங்களா? எல்லாம் சுகம்தான். நீ சொன்ன அபத்தமா சொன்ன, நான் சொல்லாத வேற பிள்ளைய கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டனா, நீங்க தான் சொன்ன, இப்போ ஒரு பிள்ளைய கொடுத்தா அந்த பிள்ளைய செத்தே போச்சே அப்படின்னு நான் வாரி கொட்டலாங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சுகமா இருக்கிறீங்களா அப்படின்றாரு. எல்லாம் பிள்ளைய கூட அங்க சொல்லப்படுது, மென்ஷன் பண்றாரு. எல்லாம் சுகம்தான். அல்லேலூயா. போயிட்டு எலிசாவுடைய பாதப்படியை பிடிச்சிட்டா. இந்த பிள்ளைய செத்துச்சுன்னு அப்பதான் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு மறைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் தெரியல, ஆண்டவர் இது தம்முடைய காரியத்தை மறைத்து வச்சு, அது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறாருன்னா அதை மறைப்பார். அல்லேலூயா. இப்ப லாசர் கூட தான் மறைச்சு போயிட்டான். அவன் வந்துட்டு வியாதி இருக்கிறான், நீ சிநேகிக்கிற லாசர் வியாதிப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த வியாதி மறந்துக்கு எதுவான வியாதி இல்ல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவான வியாதி இருக்குதுன்னு சொல்லி யோவான் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப உடனே இது அவங்களுக்கு புரிஞ்சுக்கல, தன்மை இல்லை. ஆனா கொஞ்ச கழிச்ச உடனே லாசர் செத்துட்டான்னு சொல்றாங்க. அவன் சாகல, அவன் நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாரு இவரு. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணல, அது புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. கடைசியா என்ன பண்றாரு, அவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சும் 4 நாள் கழிச்சுதான் அந்த இடத்துக்கே போறாரு. அல்லேலூயா. ஆனா போன பிறகு அங்க அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, சூரியமான் கை விடாத பிடிச்சுக்கிட்டு சொல்றா. அந்த பிள்ளைங்க என்ன பண்றாரு, கேஷ் கிட்ட சொல்றாரு. கேஷ் கிட்ட கோலை கொடுத்து, இந்த கோலை தூக்கின்னு போய் என்ன பண்ண, பிள்ளை மேல வை, அந்த பிள்ளை எழுந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இழந்த பாடு இல்லை. ஆமே. அவ நீ வராதன்னா போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, விடாபடியா பிடிக்கிறான். எலிசா அதுக்கு பிறகு புறப்பட்டு போனார். போயிட்டு அந்த பிள்ளை மேல என்ன பண்றாரு, 7 முறை விழுந்தாராம். ஆமே. விழுந்து அந்த பிள்ளைய என்ன பண்ணோம், விழுந்து அப்படி அந்த ஆத்துமா மறுபடியும் ஜீவன் பெறட்டும்னு சொல்லி கேட்கும் போது மறுபடியும் அந்த குழந்தை உயிர் பெற்று அந்த ஆத்துமா திரும்பி வந்துச்சோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுக்கு பிறகு அந்த சூரிய மேல கூப்பிட்டு இந்த அவன் பிள்ளை தூக்கின்னு போவான்னு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த அற்புதம் நடக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, தம்முடைய ரகசியத்தை ஊழியக்காரருக்கும் கர்த்தர் மகிழ்ச்சி இருக்காரு. ஆனா இங்க சொல்றாரு, ஒரு ரகசியத்தை தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரியாம வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தை செய்யறதில்லன்றாரு. ஆனா இங்க ஆண்டவர் ஒரு சில அற்புதம் நடக்குதுன்னா சில காரியத்தை மறைச்சு வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப யாருக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறனா, அவரில் அன்பு கூறுவர்களுக்கு, பாடி துதிப்பவர்களுக்கு, ஜெபிப்பவர்களுக்கு. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்முடைய ஊழியக்காரருக்கு. ஆமென் சொல்லுங்க. எபேசர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, எபேசர் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த ரகசியம், அந்த ரகசியம் பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னாடி காலத்துல அப்படி அறிவிக்கப்படல. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு, அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே என்ன பண்றது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை, அந்த மறைபொருளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்துறன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலனுக்கு அவர் சொன்னதை சொல்லுகிறார், எழுதுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நமக்கும் அப்படி மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவரை நம்ம அன்பு கூறுவோம், அவரே அவர் தமக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே பாடி துதிப்பவர்களுக்கு, ஜெபிப்பவர்களுக்கு, அப்ப ஊழிய செய்கிறவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தம்முடைய ரகசியத்தை மறைபொருளை வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. அப்ப மறைபொருள் அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. வெளியாக்கப்பட ரகசியம் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லைன்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது அந்த வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவர் தம்மை நமக்கு என்ன பண்ணுவாரு, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வருகிறதான சூழ்நிலைகளையும் எதிர்காலங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்தி கொண்டார். அதனால நம்ம வெளிப்படுத்தலை பாத்தீங்கன்னா என்னிடத்துல என்ன பண்ணுங்க, கேளுங்கன்னு சொல்றார். வரும் காரியங்களை ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன் வாசிக்கலாம். ஏசாயா புத்தகத்துல வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பாருங்க, வரும் காரியங்களை என்னிடத்துல என்ன பண்ணுங்க, கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு.
ஏசாயா 44ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. 11வது வசனம், இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டிடுங்கள் சொல்ற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வரும் காரியங்களை யார்கிட்ட போய் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க, ரசிக்கப்பட்ட ஞானசான் எடுத்துக்கூடும் இன்னும் என்ன பண்ணல, உண்மையான மனந்திரம்ல இன்னும் ஜோசிக்காரன், இன்னும் நாள் பார்க்கறோம், நட்சத்திரம் பார்க்கறது எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ணுது இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எல்லாமே ஆண்டவர் படைச்சது, நாட்கள் நேரங்கள் எல்லாமே நல்லதுன்னு படைச்சான். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அதை விட்டுட்டு நாள் பார்த்து ஜோசியம் பார்த்து குறி சொல்றது, செத்தவங்கிட்ட குறி கேட்கறது எல்லாத்தையும் இந்த காரியம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னும் மாம்சத்தில் தான் கரன்னு அர்த்தம். இன்னும் ஆவிக்குரிய சிந்தனை உனக்கு வரல, ஆவிக்குரியவளை நீ அறிந்து கொள்ள முடியாது. ஆமே. அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உலக காரியம், உலகத்து மக்கள் பார்க்கறது. நீ உனக்கு அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாத, நீயே அவங்களுக்கு ஆலோசனை சொல்ற, நான் அந்த ஜோசிக்காரர்கிட்ட போய் பார்த்து தந்துடலாம், அந்த நாள் நல்லதா பாரு அப்படி நீயே பண்ணேன்னா ஆண்டவர் வெக்கப்படுவார், வேதனைப்படுவார். உன்னால ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இப்ப சொன்னா அங்க என்ன பண்றாருன்னா, வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். அங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாமா? உபாகமம் 18ஆம் அதிகாரம், உபாகமம் 18ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 9வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். ஆமென். நீ போற இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அவங்க செய்யற அந்த ஜாதிகள் செய்யற அருவருப்புகளின்படி எல்லாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டாம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றார். சொல்லிட்டு சொல்றாரு, தன் மகனையாவது மகளையாவது அதை நெருப்புல போய் மதிக்கிறது, அந்த கதையை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, உன் மகனையோ மகளையோ நீ செய்யக்கூடாதுன்றாரு. சொல்லிட்டு குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்ஞானம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தக்காரனும் சத்திரவல் இடத்துல குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் அவர்களை உன்முன்னின்று துரத்தி விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும்? ஒத்தமாய் இருக்க கடவாய். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அதெல்லாம் செஞ்சோங்கன்னா இன்னும் மனம் திரும்பல, இன்னும் ரட்சிப்பே படலன்னு அர்த்தம், இன்னும் சரியா வேகல. ஆமே, அல்லேலூயா. ஆண்டுக்கு முன்னாடி உத்தமமா நம்ம இருப்போம், ஆண்டுக்கு பிரியமானதை செய்வோம். ஆண்டு நமக்கு மறைபொருளை வெளிப்படுத்தி தருவாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மதிய வேளை என்னை எங்களுமாய் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம், எங்களை முற்றிலுமாய் ஜீவாதார பலி எங்களை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் நீர்தான், ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர் நீர்தான், கடைசி காலத்தினுடைய ஆண்டவரே வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர் நீர்தான். உண்மையே நீர் ஆண்டவரே சாமுவேலுக்கு வெளிப்படுத்துறீங்கப்பா. அப்படி ஆண்டவரே உண்மையே வெளிப்படுத்துகிற அந்த ஆவியானவர் எங்களோடு கூட தங்கி தாபரிப்பீராக. உம்முடைய அன்பிலே அன்பு கூறவர்களுக்கு உண்மையே நீ வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். பாடி துதிப்பவர்களுக்கு, ஜெபிப்பவர்களுக்கு, ஊழியத்தை செய்பவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா நீங்க இருந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் அந்த சத்திய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த மறைபொருளை வெளிப்படுத்துகிற அந்த ஆவியின் வல்லமையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, அப்படி ஆண்டவரே ஜீவன் நதியாய் பாய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தம்மை நீர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடினாலே
அந்த மறைபொருளை நீங்க வெளிப்படுத்தி கொடுத்து ஆண்டவரே துதிக்கிறோம். தன்னுடைய தவறுகளை, தம்முடைய ஆண்டவரே பாவங்களை உணரத்தக்கதான விதங்களில் நீர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாய் உம்மோடு கூட நெருக்கமான அந்த உறவு ஐக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இனி வருகிற காலங்களை எப்படி நடக்கும் என்பதை குறித்து நீ திட்டம் தெளிவா நீர் வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். அப்படி கிரியை செய்வராக. நம்முடைய ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்களுக்கு அப்படி வெளிப்படுத்தி கொடுத்துற எங்கள் ஆண்டவர், தன்னையே வெளிப்படுத்துறீங்களா ஆண்டவரே, உண்மை நீங்க வெளிப்படுத்தி கொடுக்க முடியும் நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி அதிகமாக உம்மிடத்துல அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட நீ தகுதிப்படுத்த முடியும் நாங்க ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலத்துல ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். உலகம் போகிற போக்கில போய் ஆண்டவரை சிக்கி கொள்ளாதபடிக்கு, அந்த நரகாக்கினிக்கு போய்விடாதபடிக்கு, அக்கினி கந்தகம் இருக்கிற அந்த கடல்ல பங்கடையாதபடிக்கு இந்த கடைசி காலத்தினுடைய ரகசியத்தை அறிந்து வெளிப்பாடுகளை தெரிந்து கொண்டு உமக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த முடியும் நாங்க ஜெபிக்கிறோம். தானியேலுக்கு தம்முடைய மறைபொருளை வெளிப்படுத்தின ஆண்டவர், அவரும் அவரோடு கூட ஆண்டவரே தோழர்களும் சேர்ந்து ஜெபிக்கும் போது மறைபொருளை வெளிப்படுத்தின எங்கள் ஆண்டவர், அப்படி ஆண்டவரை ஜெபிக்கும் போதே தன்னுடைய குடும்பமாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, குழுவாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தம்முடைய மறைவான காரியங்களை, வரப்போகிற அழிவின் காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க முடியும் நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க கிரியை செய்ய நாமத்தை மையப்படுத்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அந்த மறைபொருள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உரியதா இருக்கிறதன்படினாலே அந்த வார்த்தைகளை நாங்கள் நிலைநிற்க கர்த்தர் தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கட்டிடுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பேர்பராய் கறந்தொட்டு அப்படி ஆசீர்வதித்து வரப்போகிற காரியங்களை உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்காக எழுந்து பிரகாசிக்க தகுதிப்படுத்துங்க. எந்த விதத்துல நீ விரும்பாத வேண்டாத அருவருப்புகளின்படி சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அதெல்லாம் வெறுத்து போ என்று சொல்லித்த ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தர முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நன்மைக்கு எதுவான காரியங்களை செய்து முடிப்பீராக. இயேசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்று சதாக்கள் நம்ம அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால தொடர்ந்து நம்முடைய சபை காரியங்களுக்காக நீங்க ஜெபியுங்கள். இன்றைக்கு இந்த ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஊரில் கொஞ்சம் போயிட்டு அதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஒரு சிலரை. அதனால அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. சாயங்காலம் சரியா ஒரு 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் நம்ம போற மாதிரி நம்ம திட்டம் வைத்துக் கொள்வோம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சந்தாவெல்லாம் நீங்க என்ன பண்ண, போன வருஷமே சந்தா நிறைய பேர் கட்டல. அதனால சந்தா பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சந்தாவும் நீங்க என்ன பண்ணுங்க கட்டணும். சந்தா தான் ஒரு சபையினுடைய வளர்ச்சி காரியங்களுக்காக உதவு